டாடாவுக்கு முக்கியத்துவம் தவிர ஒவ்வொரு தவறிவிட்டால் அந்த அடுத்த நொடியை இந்த பூமியை அழித்து விடுவார்கள். இரண்டாவது சொன்னார்கள், குரான் உங்களிடத்தில் இருக்கிற பொழுதே அதை தொடர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள். ஒரு நாள் ஒரு இரவு நீங்கள் கடப்பீர்கள், அதிகாலையில் குரானை எடுத்து பார்ப்பீர்கள், ஒரு எழுத்து குரான் இருக்கார். எல்லா எழுத்து எல்லாம் வானத்திற்கு உயர்த்தி விடுவார். குரான்ல எந்த எழுத்து இல்லையே சொல்லி ஹாஃப்ஸாக்களை தேடி ஓடுவோம். 2000 ஓதி காட்டுங்க, குரான்ல ஒரு எழுத்தும் இல்லை, எல்லாம் எம்டியா இருக்கு. ஹாஃப்ஸாக்கள் சொல்லுவார்கள், அண்ணா அது எனக்கு எதுவுமே ஓட தெரியாது. ரெண்டு விஷயம் அபாயத்தை நோக்கி இருக்கிறது நம்முடைய வருங்காலத்தில். ஒன்று, நாம் வைத்திருக்கும் குரானில் ஒரு காலம் வரும் எந்த எழுத்தும் இருக்காது, எல்லாத்தையும் உயர்த்திடுவான். இரண்டாவது, ஆபிசாக்கள் உள்ளங்களில் ஒரு எழுத்து கூட மகனமாக இருக்கார். இந்த அவல நிலை வருவதற்குள் உங்களை நீங்கள் முக்கியத்துவம் தந்தாக வேண்டும். உங்கள் மாற்ற கல்வியை நீங்கள் மதிப்பளித்தாக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாதையில் நடந்து செல்கிறார்கள். நடந்து செல்கிற பொழுது ஒரு மன்னரை கடந்தார்கள். அந்த மன்னரை கடக்கிற பொழுது வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து போனார்கள், மன்னருக்கு அல்லாஹ் தூரமாக்கியாங்க. போயிட்டு திரும்ப வரும் பொழுது அந்த மன்னரை வேதனை செய்யப்படக்கூடிய மன்னர் அதாவது நீக்கப்பட்டவராக இருந்தார். அல்லாஹ்ட்ட சந்தோஷமா ரகசியத்தை தெரிஞ்சுட்டு துஆ செஞ்சாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். மகன்களுக்கு அதாவது நீக்கப்பட்டது. இவர் என்ன நன்மை செஞ்சார்? அல்லாஹ் தஆலா அறிவிச்சாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இந்த மனிதர் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் இவர் செய்த குற்றங்களின் காரணமாக அவரை தண்டித்தேன். ஆனால் இவர் பெற்றெடுத்த பிள்ளையை இவருடைய மனைவி, அதாவது இந்த குழந்தையுடைய தாயார் கொண்டு போய் மதரசாவிலே சேர்த்தார். அந்த மாணவன் இவருடைய பையன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை ஓதினான். அடுத்த படம் இவருடைய தந்தையை கண்டிக்கவோ நான் வெட்கப்படுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டினார். நீங்கள் யோசிக்க வேண்டும், ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னதற்கு மன்னரை பெற்றோருக்கு அல்லாஹ் வேதனையை தருவதில்லை என்று சொன்னார். உங்கள் பிள்ளையை நீங்கள் குர்ஆன் ஓத வைத்தார், உங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைத்தார், உங்கள் பிள்ளைகள் மூலமுடைய மன்னருக்கு தொடர்ந்து நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்பதை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு புரிய வைக்கிறார். அதுதான் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குர்ஆனை நீங்கள் அது விரும்பும் பொழுது கண்ணியப்படுத்துங்கள். குர்ஆனை நீங்கள் தவற விட்டுவிட்டால் உங்களால் இந்த உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் குர்ஆனில் உள்ள எந்த ஆயத்தையும் எடுக்க முடியாது, மனப்பாடம் செய்ய முடியாது. ஒரு நாள்